Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான 2 டேஸ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 4 நாள் லீவில் 2 நாள் லீவு நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் படிக்காமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லை வேறு சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, இந்த 2 நாளில் எப்படி ஃபிசிக்ஸ் ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டடி பிளானுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 11 லெசனில் கட்டாயமாக இந்த 7 லெசனை நீங்கள் படிச்சிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 11 லெசனுமே நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா வெரி குட். அப்படி இல்லைனா இந்த 7 லெசனை நீங்கள் தரவு பண்ணுங்கள். ஸோ இந்த 7 லெசனுமே கஷ்டம்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 7 லெசனும் கஷ்டம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த 5 லெசனை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்கள். அதை தரவு பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற லெசனுக்கு வரலாம். ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்க நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டடி பிளானுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் என்னென்னா, இன்றைக்கும் நாளைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது டே 1 பார்த்தீங்கன்னா 10/3/2024 இன்றைக்கான டேட் மார்னிங் 7 to afternoon 1 o'clock நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. லெசன் 1, லெசன் 2 அண்ட் 3rd லெசனுடைய பாதி மொத்தம் 2 லெசனை படிக்கிறீங்க. அந்த 2 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் 1 மார்க்ஸ், எல்லா புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் நான் சொல்கிறது ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் தரவாக படிச்சிடணும். அண்ட் ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் 1:30 to 5 PM நீங்கள் படிக்க போகிறது 3rd லெசனில் இருக்கக்கூடிய மீதி பாதி அண்ட் லெசன் 4 நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஸோ இதுலேயுமே எல்லா புக் பேக் 1 மார்க்ஸும் அண்ட் எல்லா புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸும் இன்டீரியராக நீங்கள் ஆல்ரெடி எதுவும் இந்த லெசனில் படிச்சிருக்கீங்கன்னா அதையும் அந்த லெசன் படிக்கிறப்பவே படிச்சிருங்க. புக் பேக் மட்டும்தான் மேம் நாங்கள் படிப்போம் அப்படின்னா அந்த புக் பேக்கை எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்து ஈவினிங் 6 o'clock to 11 o'clock நான் 1 hour பிரேக் கொடுத்துருக்கேன். 1 hour வேணான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் குயிக்காக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஈவினிங் லெசன் 9 அண்ட் லெசன் 6 வந்து ஃபுல்லாக தரவு பண்ணுறீங்க. ஆல் 1 marks அண்ட் ஆல் புக் பேக் கொஷின் ஆன்சர். ஸோ இது நீங்கள் படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 11 to 11:30 இல்லை 10:30 to 11 உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அண்ட் நைட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய டே 1க்கான பிளானில் நீங்கள் எதுவும் பெண்டிங் வச்சுருக்கீங்க, ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அந்த டைமில் படிச்சுக்கலாம். ஸோ நைட்டு நீங்கள் எப்போ தூங்குவீங்களோ அது வரைக்கும் படிச்சுக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய டைம் லிமிட்டில் தான் இந்த லெசன் படிக்கணும்னு கிடையாது. ஸோ ஸ்கெடியூல் போட தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நான் இன்றைக்கி படிக்கணும்னு சொல்லியிருக்கக்கூடிய லெசன்ஸை உங்கள் கம்ஃபர்டபுள் டைமிங்கே இன்றைக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் முடிச்சுக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் ஸ்டூடெண்ட்ஸ் டே 1க்கான பிளான். டே 2க்கான பிளான் த சேம் டைமிங் தான். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலும் ஃபைன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்காத ஸ்டூடெண்ட்ஸையும் மைண்டில் வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு மார்னிங் 7 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் 7 to அகெயின் த சேம் டைமிங் 1 o'clock வரைக்கும் நீங்கள் லெசன் 10 அண்ட் லெசன் 5 படிக்கிறீங்க. அதோட எல்லா புக் பேக் 1 marks அண்ட் அதோட எல்லா புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் லைக் ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ், பிக் ஆன்சர்ஸ், எவ்ரி திங். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1:30 to 5 வந்து லெசன் 7 படிக்கிறீங்க. ஆல் 1 marks அண்ட் ஆல் கொஷின் ஆன்சர்ஸ். அண்ட் ஈவினிங் 6 to 11 லெசன் 8, லெசன் 11 அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஸோ லெசன் 8 அண்ட் லெசன் 11 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, இதை படிக்க வேணான்னு விட்டுருப்பீங்க. ஸோ இதை படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்லாட்டில் நீங்கள் இந்த டைம் ஸ்லாட்டில் நீங்கள் படிச்சிருங்க. ப்ராப்ளம்ஸையும் பார்த்துருங்க. 8 and 11 எனக்கு தெரியாது மேம், நான் அந்த லெசனை ஒமிட் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கான டைமிங் தான் இது. இல்லை மேம் நான் ப்ராப்ளம்ஸுமே பார்க்கல, அந்த ப்ராப்ளமை நான் விட்டுறலான் இருக்கேன், எனக்கு 5 மார்க் போனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த டைமையும் நீங்கள் லெசன்ஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதை தரவு பண்ணாமல் வச்சுருக்கீங்களோ, எந்த லெசனில் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ ஆர்எல்ஸ் அந்த இன்னைக்கு மார்னிங் நீங்கள் படிக்க ஆரம்பித்த லெசன் 10, 5, 7 அதில் எதுவும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ நீங்கள் அதை படிங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக்க நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ மெயின் திங் என்ன அப்படின்னா, நான் எல்லா லெசன்ஸையுமே இந்த ஸ்டடி பிளானில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 7 லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானில் நான் 7 லெசன் சொல்லியிருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அந்த லெசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 லெசன் மட்டும் நாங்கள் படிக்க போகிறோம் மேம்னா அந்த 5 லெசனை நான் எந்தெந்த டைமிங்கில் சொல்லியிருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டேவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. ஃபுல் போர்ஷனையும் படிக்கிறோம் மேம், வி ஆர் ரெடி டு ராக் அப்படின்னீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற இதே ஆர்டர்லேயே படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூ கேன் கவர் தி ஃபுல் போர்ஷன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்க நினச்சது. அண்ட் ஆஃப்டர் 11 o'clock நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு நம்மளுடைய சொன்ன மாதிரி ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்குன்னா அதை கவர் பண்ண பாருங்கள். ஏர்லி மார்னிங் ஒரு ரிவிஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரிவிஷன் கொடுங்க. அண்ட் ஆல்சோ
நீங்கள் எதுவும் தனியாக ரீகால் பண்ணணும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டாப்பிக்கு படிக்கணும்னாலும் நீங்கள் மார்னிங் எப்போ எழுந்திருப்பீங்களோ அப்போ எழுந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் பாயிண்ட். ஸோ எப்போதுமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரிவைஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் நீங்கள் அவசர அவசரமாக படிக்கக்கூடாது. படிக்கிறப்பவே நம்ம ஓகே தரவாக படிச்சிடணுன்ற அந்த ஃபோக்கஸ்டோடு நீங்கள் படிக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷனோடு படிக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ண டைமே இல்லாட்டியும் ஓகே ஐ எம் ரெடி, நான் எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்கேன், நான் எக்ஸாமில் சூப்பராக எழுதுவேங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வர மாதிரி நீங்கள் படிக்கும்போதே தரவாக படிச்சிடும். இது நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அதை நான் உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் நான் சொல்லிக்க நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயப்படாதீங்க, ரிலாக்ஸ் ஆகிருங்க. இந்த 1 year ஃபுல்லாக நீங்கள் படித்தது தான் ஈஸியாக வரும் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமும் உங்களுக்கு ஈஸியாக வரும். ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் பாதி அச்சீவ் பண்ண மாதிரி. அண்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக கொடுத்தீங்கன்னா அந்த மீதி பாதியும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ டோட்டலி யூ வில் சக்சீட். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்க நினச்சது. ஆல் தி வெரி பெஸ்ட். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ இந்த 2 days ரொம்ப ப்ரீஷியஸானது. நல்லா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக படிங்க. ஃபிசிக்ஸ் எக்ஸாமை நல்லா எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளானும் வந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அகெயின் ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.